எப்படி கண்ணு தெரியுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த கருப்பன் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன் அறிவு கண்ணை திறந்திருக்கேன். கும்பிட்டு என்னடா பிரயோஜனம்? என் வேண்டுதலை நிறைவேற்றாம தள்ளி போடுறியா? நான் தான் உத்தரவை கொடுத்துட்டேனே, என் உத்தரவை மதிக்க மாட்டியா? சொல்லு, என் உத்தரவை மதிக்காத அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? கருப்போட நீ பெரியவனாடா? இல்ல இல்ல கருப்பையா, ஐயா இல்ல அப்படிலாம். என் உத்தரவை மதிக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதாண்டா வழக்கம். ஐயா கருப்பையா, கருப்பையா கருப்பையா, நான் கோயிலுக்கு வரேன், நான் உன் கோயிலுக்கு வரேன் கருப்பையா. மரியாதையா கோயிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேத்து. சீக்கிரமா நிறைவேற்றணும். அப்படி இல்ல என் அருவாளுக்கு பலியாகிறதுல இருந்து தப்பிக்க முடியாது. கருப்பையா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நான் வேண்டுதலை பண்ணிடுறேன் கருப்பையா. என்ன மன்னிச்சிரு கருப்பையா. கருப்பையா என்ன மன்னிச்சிரு கருப்பையா, என்ன மன்னிச்சிரு. நான் கண்டிப்பா வந்துடுறேன். நான் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். ஏன் ஸ்வேதா, இங்க இருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிற? என்னத்த புரியாத மாதிரி கேக்குறீங்க? இங்க இருந்து கிளம்பி போனா ஏற்கனவே அவங்க எல்லாம் கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. வேற வேணையே வேண்டாம். அங்க ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. அங்க போய் மாமா கிட்ட ட்ரெஸ் மாத்தணும், அது இதுன்னு எதையாவது சொல்லி அங்க ரெடி ஆயிக்கிறேன். ஸ்வேதா, மருதுவியும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அவனும் கூட வந்தாதான் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். இல்லத்த, மருத நான் தான் வெண்ணிலாவை தேடுறதுக்காக அனுப்பியிருக்கேன். அவ எங்கேயோ நம்ம பக்கத்திலே இருந்துகிட்டு விளையாட்டு காட்டுறான். அது எனக்கு நல்லாவே புரியுது. அவளை எப்படியாவது புடிச்சு லாக் பண்ணா மட்டும்தான் நான் நினைச்சது தடை இல்லாம நடக்கும். அதனாலதான் மருத வெண்ணிலாவை தேட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவ மட்டும் கிடைக்கட்டும். அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. இந்த அப்படி இதுல புடவை, வேஷ்டி, சட்டை எல்லாமே இருக்கு. சரியா? நாங்க போய் முத்தரசு மாமாவை கூட்டிட்டு வந்துரும். வாங்கத்த, வாங்க போலாம். கடவுளே, நான் அத்தனை வேண்டியும் அது பலன் அளிக்கல. இப்ப அவங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எப்படி நான் தடுக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிகாரம் அது இதுன்னு எதையாவது சொல்லி ஸ்வேதாக்கா கழுத்துல முத்து மாமாவை தாலி கட்ட வச்சிடுவாங்க. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே.
முத்தரசு சித்தி போலாமாப்பா? அது வெண்ணிலா எனக்காக வேண்டியிருக்கா. அவளோட ஆசையையும் அவளோட வேண்டத்தையும் முதல்ல நிறைவேற்றணும். அவளோட பிரார்த்தனை நல்லபடியா முடியணும். அவ சொன்ன கோயிலுக்கே முதல் போவோம். முத்து மாமா என்ன யோசிக்கிற? போலாமா? போலாம். வா போலாம் முத்து மாமா. பாத்து. வா. பாத்து. அண்ணே. ஐயோ முத்து மாமா, அண்ணே. என்னாச்சு? முத்தரசு முத்தரசு ஐயோ அண்ணே. என்ன பாச்சு? அண்ணா எழுந்துங்கண்ணே, பாத்துனே அடிபட்டுச்சானே. கால்ல அடிபட்டுருச்சா முத்து மாமா? பாத்து எந்திரி. முதல்ல உட்காரு. நீங்க வா. உட்காரு. உட்காருங்கண்ணே. அப்போ தண்ணி எடுத்துட்டு வாப்பா. கால்ல ரொம்ப அடிபட்டுடுச்சாப்பா? இந்தாங்க பெரியம்மா. கொடு கொடு. இந்தாப்பா குடி. என்னவோ கோயிலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து இப்படி ஆகுது. சரி முத்தரசு, நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போயிடும். பரிகாரத்தை நிறைவேற்றணும். வாப்பா போலாம். சித்தி அது சித்தி அது முருகன் கோயிலுக்கு அப்புறமா போனோம் சித்தி. அந்த வேண்டுதல் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல கருப்பணசாமி கோவிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதலை முதல்ல முடிச்சிடலாம் சித்தி. இங்க பாரு முத்தரசு, கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு போகாம விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. நீ இப்போ கீழே விழுந்ததெல்லாம் அபசுகனமா நினைச்சுக்கிட்டு பரிகாரத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. தெய்வ குத்தம் ஆயிடும். இல்ல சித்தி, நான் இந்த விஷயத்தை பத்தி நீ வந்தப்பவே உங்ககிட்ட நான் பேசணும்னு சித்தி இருந்தேன். நேற்று ஒரு கனவு சித்தி, அதுல கருப்பணசாமி வந்துச்சு. அதான் சித்தி, எனக்கு இப்போ முதல்ல நான் கருப்பணசாமி கோயிலுக்கு போகணும் சித்தி. அதுதான் கரெக்டுன்னு தோணுது சித்தி. இல்லப்பா முத்தரசு. இல்ல சித்தி, நீ தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சித்தி. ஒரு வேண்டுதல் பண்ணா அது மனசுல ஒரு நிறைவோட பண்ண சித்தி. அதில் எந்த நெருடலும் இருக்கக்கூடாது. இப்போ கருப்பணசாமி என் கடவுளை வந்ததுக்கு அப்புறம் நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்து முழு மனசோட பண்ண முடியாது சித்தி. அதனால நான் முதல்ல கருப்பணசாமி வேண்டுதலை முடிச்சிடறேன் சித்தி. கார்த்தி அண்ணே, அது பாரு, நீ சொன்ன மாதிரி முதல்ல கருப்பணசாமி கோயிலுக்கு போயிடலாம். அந்த வேண்டுதலை முதல்ல பண்ணிடலாம் கார்த்தி. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீ தயார் பண்ணிடு. சரிண்ணே. அப்போ சார் ரூமுக்கு போகலாம். அப்போ அண்ணே பாத்துனே. உட்காருங்க சார். ஜனனி, நம்ம கருப்பணசாமி கோயில் போய் அண்ணன் சொன்ன வேலையை பார்ப்போம்.
கருப்பண்ணசாமி, நான் வந்து உன்னை வேண்டினது வீண் போகல. எனக்காக நீ என் முத்து மாமா கனவுல வந்து என் வேண்டுதலை நிறைவேத்துறதுக்கு துணையா இருந்திருக்க. நான் என்னைக்கும் உனக்கு நன்றியோட இருப்பேன். புருஷன் பொண்டாட்டியா வந்துதான் வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அதனால இப்போ என் முத்து மாமாவுக்கு மனைவி ஸ்தானத்துல இருந்து இந்த கயிறை நான் கட்டி விடுறேன். சார், அப்போ இன்னும் போலையா? ஆமா சார். என்ன? என்கிட்ட கருப்பண்ணசாமி காப்பு கயிறு ஒன்று இருக்கு. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார். உன்கிட்ட எப்படிப்பா வந்தது? நான் அடிக்கடி அந்த கோவிலுக்கு போவேன் சார். நல்ல சக்தி வாய்ந்த கோவில். ஆச்சரியமா இருக்கு. அது நீ வெண்ணிலா மாதிரியே பண்ற. அவளோட குணாதிசயமும் உன்னோட குணாதிசயமும் ஒரே மாதிரி இருக்கு. அவ இப்படிதான் ஒரு கோவிலை விட மாட்டா. எல்லா சாமியும் கும்பிடுவா, எல்லா வேண்டுதலும் பண்ணுவா. நல்லதுதான். அது நேத்து என் கனவுல கருப்பண்ணசாமி வந்ததுக்கும் இப்போ நீ என் கையில கருப்பண்ணசாமி கோயில் கையில கட்டுறன்னு சொல்றதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. தற்செயல நடக்கிற மாதிரி தெரியல. கடவுள் காட்டுற வழி அந்த கருப்பண்ணசாமியே வந்து கயிறை கட்டி விடுறேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. கட்ட எங்க? இங்கயா? இன்னும் மேலே சார். சார், ரொம்ப பயபக்தியா இருந்து கருப்பண்ணசாமி பிரார்த்தனையை முடிச்சா உங்களுக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும் சார். அதே மாதிரி குடும்பத்தில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்துரும் சார். நல்லா வேலை செய்யறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா நல்ல மனசோட உண்மையா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். நீ நல்லா வேலை செய்யற, உண்மையாவும் வேலை செய்யற. நல்ல பையனா இருக்க. எனக்கு கண்ணு வரட்டும், உனக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணுவேன். பரவாயில்ல சார், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். நீ எதுவும் செய்ய வேண்டாம் முத்து மாமா. நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். ஒரு வழியா மாமாவுக்கு காப்பு கயிறு கட்டியாச்சு. இனி விரதம் இருந்து சொன்ன மாதிரி மண்குதிரை, அருவாளு, சாட்டையெல்லாம் படைச்சிட வேண்டியதுதான். இப்போ உடனே போய் அருவாளு, சாட்டையெல்லாம் வாங்கிடணும். நேரத்தை வீணாக்க கூடாது. நான் வந்து பாக்குறேங்க. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி சார், பார்க்கல. பார்க்கலையா? அப்படியா? ஒரு நிமிஷம். இதில் என்னோட நம்பர் இருக்கு. அப்படி நீங்கள் எங்கேயாவது இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறீங்களா? சரி சார், கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ். கருப்பண்ணசாமிக்கு சாட்டையும் அருவாலும் படைக்கணும். இங்க எல்லாம் கிடைக்கும். நாங்க காலங்காத்தால் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த கருப்பு உங்களுக்கு துணையா இருக்குமா? இது சரியா இருக்கும். இது ஓகேம்மா, இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போறீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா? நல்லா இருக்கு. இதுல முத்தரச வெண்ணிலான்னு பேர் பொறிக்க முடியுமா? அது பண்ணிடலாமா, வழக்கமா பண்றதானம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, வந்துடுறேன்.
நல்லா இருக்குங்கண்ணே. சந்தோஷமா பையில போட்டு தாங்க. கொண்டாங்க. இல்லடா அங்கதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்துருவேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். யோ பாத்து வர மாட்டே நீ. ஏடா விட போறேன்? சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். என்னையா பேச? சாரி சார், தெரியாம இடிச்சுன்னு சொல்றேன்ல சார். கையெடுக்க தெரியாம பாத்து வர மாட்டியா நீ? இப்ப என்னங்கற? அதான் தெரியாம இடிச்சுன்னு சொல்றேன்ல. யோ விடியா கைய. என்ன விடியா. நில்லியா பதில் சொல்லியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? காலங்கத்துல வந்து மேல போங்க. கண்ணுல உனக்கு. ஏய் கையெடுறேன்னு சொல்றேன்ல. யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் இல்ல பிரச்சனை பண்றியா? யார் நீ? முதல்ல யார் நீ? நான் யாருன்னு முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போடா. இடிச்சு நீ வந்து போயிட்டே இருக்க. யோ நில்லியா ஃபர்ஸ்ட். எந்த ஊரியா நீ? நான் இந்த ஊர் தான். நீ எந்த ஊர்? நான் இந்த ஊர் தான். ஐயா, தாயி நீ ஆர்டர் கொடுத்த குதிரை ரெடி ஆயிடுச்சு தாயி. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. குதிரைய இங்கிருந்து கோயிலுக்கு கொண்டு போய் சாத்த போறியா இல்ல உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு போக போறியா? நான் வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிடுறேன்யா. அங்கதான் என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அவரை கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்றது கஷ்டம். சிறப்புமா. எல்லாருக்கும் இந்த குடுப்பனை கிடைக்காது. குதிரைய உன் வீட்டுக்கே கொண்டு வந்து கண்ணை திறந்து பூஜை பண்ணி கொடுத்துறேன். எப்ப வேணும்னு நீ சொல்லு, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு தான் நான் காப்பு கயிறே கட்டியிருக்கேன். வீட்ல அவர்கிட்ட கலந்து பேசிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. உன் போனுக்கு இந்த குதிரையோட போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன். அதுல பாத்துக்கம்மா. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. சரிம்மா, வச்சிடுறேன். தம்பி அண்ணே, இந்த குதிரை ரெண்டையும் ரொம்ப பத்திரமா எடுத்து வைப்பா. சரிங்கண்ணே. கையெடு. அப்படிலாம் விட முடியாது. விடியா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரியா? அந்த பயருடா இத முதல்ல கேட்டு போயிருக்கலாம்ல. சரி மன்னிச்சு. சரி போ. நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தா பாரு. எல்லாம் என் நேரம். எங்க போனா? அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க வந்துச்சுல. பொண்ணா? எந்த பொண்ணு? ஒரு நிமிஷம். காட்டுங்க. இந்த பொண்ணு தான். ஓ இந்த பொண்ணா? ஆமாப்பா, இந்த பொண்ணு வந்து கருப்பண்ணசாமிக்கு அருவாவும் சாட்டையும் படைக்கணும்னு வாங்கிட்டு போச்சு. அந்த பொண்ணு பேர் கூட வெண்ணிலா. 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 முத்தரச வெண்ணிலான்னு பொறிச்சு வாங்கிட்டு போச்சுப்பா. அண்ணா, அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்பா, இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு தெரியுமா? நம்ம கடையில கருப்பண்ணசாமிக்கு அருவாளும் சாட்டையும் வாங்குறதுக்கு பல ஊர்ல இருந்துலாம் வர்றாங்க. அதனால அந்த பொண்ணு எந்த ஊர் என்னெல்லாம் தெரியாது. சரி. இல்லத்த, ஏன் சந்தேகம் என்னன்னா மருதுதான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மருது. ஸ்வேதா, இப்பதான் வெண்ணிலாவை டவுன்ல வச்சு நேர்ல பார்த்தேன். அவளை அப்படியே முடிய பிடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு வாடா. இல்லம்மா, நான் பக்கத்துல போறதுக்குள்ள அவ மாயமா மறைஞ்சிட்டா. இப்படியே சொல்லுடா. ஒவ்வொரு தடவையும் சொதப்பு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவ இல்ல. அவ கருப்பண்ணசாமிக்கு சாத்திரத்துக்கு அருவால்ல முத்தரசு வெண்ணிலான்னு பேர் போட்டு வாங்கி இருக்காவ.